ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டர்ன்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ், ஃபினான்ஸ், அனலிட்டிக்ஸ், டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்கியூஎல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா விர்ச்சுவலைசேஷன்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸெல்லு, கூகுள் ஷீட்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பைத்தானில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பை, பாண்டாஸ் இந்த பேக்கேஜஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரெஷருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் டைப் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், டாக்குமெண்ட், டெக்ஸ்ட், ஆர்டிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அட்டாச்னு இருக்கிற இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் லிங்க்ட்இன் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. உங்கள் லிங்க்ட்இன் ப்ரொஃபைல் லிங்க் இருக்குல்ல, அதை இந்த இடத்துல காப்பி பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஓப்பனிங் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்தர் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.